ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாம்பாரே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு வச்சு ஒரு பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்க. டம்ளராக வாங்கி குடிப்பாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா தண்ணியில் ஒரு 2 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கரையை விட்டு வடிகட்டி தனியாக அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் பாகுபதம் வர தேவையில்லை. இந்த பக்கம் மசிஞ்ச பாசிப்பருப்பை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பாக இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 4 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலும் வாசனை கூட்டுறதுக்காக அரை டீஸ்பூன் நெய்யில் ஒரு கை நிறைய முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து இந்த பாயாசம் கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த பாயாசம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூவுக்கு பதிலாக தேங்காய் சில்லாக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாயாசத்துக்கு கணக்கே இல்லை. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு காலி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.